அவர் முழங்கால் படியிட்டு தேவன் இந்த இரவு வேலை ஜெபத்தை ஆசீர்வதித்து தரும்படியாக கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து 2025 வருஷத்தின் 10ஆம் மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் வரைக்கும் அடியனையும் உங்களையும் காண செய்து எல்லாவித சூழ்நிலையிலும் நம்மளை நடத்தி வந்த கிருபைகளுக்காக கொஞ்ச நேரம் தேவாதி தேவனுக்கு நன்றி உள்ள இதயத்தோடு வாயத்தது ஸ்தோத்திரம் செலுத்தி துதிக்கிறோம். பாமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனது ஆராதனை முழுப்பெறப்படுத்தி நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமாய் கொண்டு சேர்க்கும்படியாக விசேஷமாய் இந்த நாளில் நடக்கிறதான ஒவ்வொரு பகுதியும் நம்ம ஏறெடுக்கிறதான ஜெப விண்ணப்பங்களையும் ஏற்ற ஒரு மன்னாவை வருகிற நவம்பர் மாதத்துக்கு தேவன் கட்டளையிடும்படியா நம்ம தலைவன பாஸ்டமா ஜெபிங்க பார்க்கலாம். நம்ம கத்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. ஒரு சில பாடல் இல்லை அக்காரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நம்ம மகிமைக்கு என்று பாடுவோமா? இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு அப்படின்ற பாடலை காரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி உமக்கு நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. நன்றி உமக்கு நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. சேர்ந்து பாடுவோமா? நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வு இன்றைக்கே. சேர்ந்து பாடுவோமா? நடந்ததெல்லாம் சத்தத்தை உயர்த்தி பாடுங்க பார்க்கலாம். நன்றி சொல்லி மகிழ்வு இன்றைக்கே. நன்றி உமக்கு எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி சேர்ந்து பாடுவோமா? நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே. சத்தத்தை ஏத்தி பாடுங்க. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. நன்றி உமக்கு. எல்லாரும் நன்றி செலுத்துவோமா? நன்மைக்கு என் வாழ்க்கையில மட்டும் நடத்தினது நன்றி உமக்கே நன்றி. எல்லா நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. சிலுவைதனை அனுமதித்தி நன்றி, சிந்ததனை மாற்றினி நன்றி. அனுமதித்தி நன்றி, சிந்ததனை மாற்றினி நன்றி. நன்றி உமக்கே நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. நன்றி உமக்கு. சேர்ந்து சொல்லுவோமா? எல்லா நன்மைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே. சேர்ந்து பாடுவோமா? நன்றி சொல்லி என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் என் தேவன் நன்மைக்கென்று. நன்மைக்கே நன்மைக்கே
இன்றைக்கே உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துவீரே. மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறீ. நன்றி உமக்கு, எல்லாமே நன்மைக்கே நன்மைக்கே. ஒவ்வொரு நாளும் நன்றி உமக்கு, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேனே. சேர்ந்து சொல்லுவோமா? நடந்ததெல்லாம் இன்றைக்கே தாங்கிடும் பலம் தந்தி நன்றி. எனக்கு தப்பி செல்ல வழி செய்தி நன்றி. தாங்கிட நன்றி, தப்பி செல்ல வழி செய்தி நன்றி. நன்றி உமக்கு. சேர்ந்து பாடுவோமா? எல்லா நன்மைக்கு. ஒரு மனப்பட்டவர்ல சத்தத்தை உயர்த்தி நன்றி செலுத்ததான் வந்திருக்கிறோம். இந்த 10ஆம் மாதத்தின் துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும், இந்த கடைசி நாள் வரைக்கும், கடைசி நிமிடங்கள் வரைக்கும் நடந்ததெல்லாம் நன்மைக்கே. என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மைக்கென்றே. இன்றைக்கே நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே. என் கிருபை உனக்கு போதும் என்று உன் பலவீனத்திலே பலனென்று. என் பலவீனத்திலே பலனென்று. நன்றி உமக்கு. சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? நன்மைக்கு எல்லா காரியங்களும் நன்றி உமக்கு நன்றி. எல்லாம் நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே. சேர்ந்து போடுவோமா? நடந்ததெல்லாம் இன்றைக்கே நன்றி உமக்கு நன்றி. சேர்ந்து சொல்லுவோமா? நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடைசி ஒரு பாடலை பாடி நம்ம ஜப குறிப்புக்குள்ளாக கடந்து வரோம். ஜப குறிப்புகள் இருந்தால் யோசிச்சு வச்சிருங்க. ஜபம் பண்ணிட்டு நம்ம கடந்து போகுவோம். கரனை தட்டி படுவோம். ஜீவன் தந்து நீ அன்பு குந்தி பாவம் நீங்கிட கழுவி விட்டு. ஜீவன் தந்து நீர் அன்பு குந்தி பாவம் நீங்கிட கழுவி விட்டு. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்து. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீ. நன்றி தகப்பனே. சேர்ந்து பாடுவோம். நன்மை செய்தீரே. ஓஹோ நன்றி. உண்மையாய் வாயை திறந்து சொல்லுவோமா? நன்றி ராஜா. ஓஹோ நன்றி. பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன்.
செய்த நன்மை. என்ன சத்தத்தை உயர்த்தி பாடுங்க பிரதர்ஸ். பாடுவே நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புதித ரத்தம் நீர் ஊற்றினீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம். சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மாற்றினீரே. நன்றி தகப்பனே. சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? என் வாழ்க்கையில செய்தீரே நன்றி. இன்னும் சத்தத்தை வேத்தி செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் என் வாழ்க்கையில நன்மை செய்திருக்கிறாரே. ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே. வாயை திறந்து எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். என் தேவன் எனக்கு என்ன வாழ்க்கை கொடுத்தா, என்ன நன்றி விதமான காரியங்கள் செய்திருக்கிறார். கடைசி சரணத்தை பாடுவோமா? இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி, வாழ தேவையான வசதி தந்தி. இந்த மாதத்துல நல்ல ஒரு வீடு கொடுத்தாரா? மழையில நனையாத தூங்கும்படியா ஒரு வீடு கொடுத்திருக்கிறார்ல. கடுமையாக தினம் உழைக்க வைத்தே, கடனே இல்லாமல் வாழ வைத்தே. மற்றவர் கைகளை ஏந்தும்படியாக வைக்கல, கடனே இல்லாமல். நன்றி சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. நன்மை செய்தீரே. ஓஹோ நன்றி. நன்மை செய்தீரே. பார்க்கும் கண்களை, பாடும் உதடுகள். பார்க்கும் கண்களை, பாடும் உதடுகள். உழைக்கும் கரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை தந்தீரையா. உடைக்கும் கரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை. அதற்காகவே நன்றி தகப்பனே. எல்லாரும் நேர்முகங்கள் படிடுவோமா? தேவனுக்கு நேராய் எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து. தகப்பனே. முடியாதவர்கள் எழுந்து நின்றுங்க. செய்தீரே நன்றி தகப்பனே. நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே. நன்மை. தேவன் இந்த பாடல் பகுதி மூலமாய் நம்மளோடு கூட இடப்பட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? வாக்கு தத்தத்திற்குள்ளாக கடந்து வருவோம். என்னோடு சேர்ந்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 10 மாதங்களை கடக்க செய்து இந்த 11ஆம் மாதத்தின் கால வேளையில அடியேனையும் உங்களை காண செய்த தேவாதி தேவனுக்கு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10 மாதங்கள் எதெல்லாம் நடக்கலையோ, 10 மாதங்கள் எதெல்லாம் நம்ம சாதிக்க முடியலையோ, 10 மாதங்கள் எதெல்லாம் நம்ம கைவிட்டு போச்சோ, எல்லாவற்றையுமே தேவன் இந்த 11ஆம் மாதத்தில் நம்மளுக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க. இந்த 11ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தமாய் தேவன் சபைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் அடியேனுக்கும் தனிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கைக்கும் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை. சங்கீதக்காரன் தாவீது எழுதிய சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை என் தேவன் இந்த 11ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தமாய் உங்களுக்கு கொடுக்கிறார். எடுத்து வாசிங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். வாக்குத்தத்தமே இதுதாமா. அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பலவிதமான அசைவுகள், பலவிதமான கஷ்டங்கள்,
பலவிதமான நெருக்கங்கள், பலவீனங்கள், சோர்வான காரியங்களோடு காணப்படுகிறதான தேவச்சனமே, இந்த 11ஆம் மாதத்தின் காலவேளையில என் தேவன் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை, இந்த 11ஆம் மாதத்துல நீங்கள் அசைக்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாழ்க்கையாகிய படகுல ஒரு அசைவு இருக்கதான் செய்யும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நங்குருமாகிய என் தேவன் உங்க கூட இருக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இருக்க போகிறாரா நம்மளுக்கு கூட? எப்படி இருக்க போறாரா நம்ம கூட? அத சொல்லுங்க. வலது பக்கத்துல. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்ம கூட எப்படி இருக்க போறாரு? வலது பக்கத்துல, ரைட் ஹேண்டா இருக்க போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டம்மி பீஸாவே இருந்தாலும் பின்னாடி நிக்கிற கேங்கை பார்த்துட்டு பயப்படுற ஆளுங்களா இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம டம்மி பீஸ். எத்தனை? நான் உங்களை சொன்ன கோபப்படுறேன், நான் டம்மி பீஸ். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா எனக்குள்ள இருக்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மளால சாதிக்க முடியாது, ஆனா என் பக்கத்துல இருக்கிறவரால சாதிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம என்னதான் முயற்சி செய்தாலும் நம்மளால இதுவரையும் ஜெயம் எடுக்க முடியாத காரியமா இருக்கிறாரோ, ஆனா இந்த நாளில யாரை கூப்பிடுறோம்? பக்கத்துல, வலது பக்கத்துல யாரை கூப்பிடுறோம்? ஏன் வலது பக்கம் அப்படின்னும் போது நிறைய காரியங்கள் இருக்கிறது. வருகிற ஞாயிற்றுக்கிழமை இது குறித்து நான் டீட்டெயிலாக பேச ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் உனக்கு வலது பக்கமா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏதாச்சும் ஒரு பக்கத்துல தான் வச்சிருப்போம். ஆமென். எல்லா காரியத்தை செஞ்சுட்டு கடைசி அவருக்கு ஒரு ஜபத்தை பண்ணிடுவோமே. வீட்டில் சொல்றாங்களே, கணவர் சொல்றாரு, பாஸ்டர் சொல்றாரு, ஒரு ஜபம் தான் குறிப்பு குத்து விடுவோமே. ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் அதை மாத்துங்க. அவர் தூக்கி எங்க போடணும்? எங்கேயோ ஒரு ஓரத்தில் வைக்காம முதல்ல அவர் வச்சிடணும். ஆமென், வலது பக்கத்துல வைக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடினால் நான் இந்த மாதத்துல அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பலவிதமான அசைவுகளோட காணப்படுகிறதான தேவ பிள்ளையே, பலவிதமான சோர்வுகள், பலவிதமான இழப்புகள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான கடன் தொல்லைகள், பலவிதமான பலவீனங்கள், பலவிதமான சமாதான குறைச்சல்களோடு காணப்படுகிறதான தேவ பிள்ளைகளுக்கு என் தேவன் இந்த கால வேளையில உங்களுக்கு கொடுக்கிறதான ஒரு வார்த்தை, உங்கள் அசைவு எல்லாம் இந்த மாதத்துல தேவன் உறுதியாய் மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பணத்திலே ஒரு அசைவு இருக்கு நிறைய குடும்பத்துல. திடீர்னு வருமானம் நல்லா வருது பாஸ்டர், திடீர்னு வருமானம் வர மாட்டேங்குது பாஸ்டர், திடீர்னு நல்லா இருக்கிறேன், திடீர்னு பலவீனமா ஆயிடுறேன், திடீர்னு சந்தோஷமா இருக்கிறேன், திடீர்னு சோர்வு அடைகிறேன், திடீர்னு நல்லா போறேன், திடீர்னு மயக்க வருது. ஆமென், ஹல்லேலூயா. அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு அசைவு நம்ம வாழ்க்கையில இனிமேட்ல இருந்து இருக்க போகிறது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்போ? என் தேவன் உங்களுக்கு வலது பரிசத்தில் இருக்கும்போது. ஹல்லேலூயா. அப்போ என் தேவன் 3 காரியங்கள் 3 வாரம் பேச போகிற. 1வது வாரம், 3வது வாரம், 5வது வாரம் 3 தலைப்புகளோடு நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். நம்ம எப்ப அசைக்கப்படுவதில்லை, எப்ப தேவன் நம்மளுக்கு வலது பரிசத்தில் வந்து இருப்பாருன்னா, அதிலே முதல் காரியம், முதல் வாரத்தில் பேசுகிறதான ஒரு தலைப்பு, என் தேவனை எப்போதும் எனக்கு முன்பாக. ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கணும்? ஏசப்பாக்கு கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இப்போ இந்த மாதத்துல முதல் காரியம் எல்லாத்துக்கும் முடிச்சுட்டு வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றது இல்லை, முதல்ல எடுத்தோன்னா ஆண்டவருக்கு தான் கொடுக்க போறோம். ஆமென். அது எதுவா இருந்தாலும், ஜபமா இருந்தாலும் சரி, நன்றிகளா இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரங்களா இருந்தாலும் சரி, கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்கிறதா இருந்தாலும் சரி, முதல்ல யாருக்கு தான்? முதலாவது தேவனை முன்பாக வைக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மோசே சொன்னார்ல, ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு போகிறேன். மோசேக்கு என்ன சொன்னாரு? நான் போக மாட்டேன் ஆண்டவரே, என் சமூகம் உனக்கு முன்பாக. முதல்ல தேவன் போகணும், அதுக்கப்புறமா நம்ம போகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே. இருக்கா இல்லையாம்மா? நீங்க பார்க்கறத பார்த்தா இல்லாத மாதிரி இருக்குது. இருக்கா? இந்த வரைக்கும் உலகம் முன்னாடி வச்சிருப்போம், சிலுவை பின்னாடி வச்சிருப்போம். ஞாயிற்றுக்கிழமை போய் பார்த்துக்கலாம் அப்படிலாம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? அவரை தூக்கி முன்னாடி போட போறோம். சங்கீதக்காரன், இதே சங்கீதக்காரன் தாவீது, நன்மையும் கிருபையும் முன்னாடி அவர் போனான்னா மிச்சதெல்லாம் பின்னாடி நம்மளுக்கு தொடரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எப்போதும் இந்த மாதம் முழுவதும் அவரை முன்பாக வைக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போது அவர் நம்மளுடைய வலது பரிசத்தில் இருந்து நம்மளுக்கு அசைக்கப்படாத வாழ்க்கை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். 2வது காரியம் எடுத்து வாசிங்க. அதிலே 5ஆம் வசனத்தை, கர்த்தரின் சுதந்திரமும்
என் பாத்திரத்தின் பங்குமானவர். வாட் இஸ் மீன் பை சுதந்திரம்? சுதந்திரம்னா என்ன? சுதந்திரம், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என்ன அர்த்தம்? இந்த சரீரத்திற்கு, இந்த ஆத்மாக்கு யார் உத்தரவாதம், யார் பங்கு? அதை புரிஞ்சுக்கணும் இந்த மாதத்தில். வேற ஒண்ணுமே சொல்ல வரல. நான் யாருடைய ஓனர்? யார் நம்மளுக்கு? இதுக்கு ஓனர் யாரு? இது வாடகை வீட்டில் இருக்கிறோம். இந்த பூமி இது என்னது? நிரந்தரம் கிடையாது. ஆமென். ஓனர் வந்து மேலே இருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அவர் தான் நம்மளுக்கு பங்கு கொடுத்துருக்காரு. இங்க போய் இரு, கந்தசாமி நகர்ல எப்ரோன் சர்ச்சின்னு ஒன்று உருவாக்கி நடத்து. ஆமென். அவருக்கு டைம் ஆயிடுச்சுன்னா காலி பண்ண சொல்லிடுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் சும்மா பொதுவாக சொல்றேன். மேல்மா நகர்ல இங்க இரு, ஒழுங்கா இரு. ஆமென். தேவையில்லாதெல்லாம் பண்ணா ஆணிலாம் அடிக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு இதற்கு தான் வைத்திருக்கிற. ஆமென். நீ அழைக்கப்பட்டது, தெரிந்து கொள்ளப்பட்டதுக்கு இதுதான், அதுதான் பங்கு. உன்னை எதற்கு வைத்திருக்கிறாரோ. ஆமென். அவர் தான் நம்மளுக்கு பங்குமானவர். அவர் தான் நம்மளை காப்பாற்ற போகிறார் இந்த மாதத்துல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை சுதந்திரமாய் கொண்டிருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. மூன்றாவது வாரத்தில் பேசுகிறதான காரியம், 5வது வாரத்தில் பேசுகிறதான காரியம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் ராக்களங்களில். ஆலோசனை கேட்டு நடக்கணும். 5வது வாரம் தலைப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு இடமா கவனிங்க, நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, யாரை ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து வைக்கிறீங்களோ, சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உங்கள் கூட நிற்பாங்க. ஆமென். கரெக்டா? கரெக்டா இல்லையாம்மா? அவங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் தான் பண்ணணும் இந்த கல்யாணம் சொல்லிட்டா அவங்க தான் எடுத்து பண்ணுவாங்களா இல்லையா பிரதர்? எப்போ? அவங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும்போது. ஆமென். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் முன்பாக வைக்கணும். 2வது அவங்க தான் பங்கு, இந்த காரியத்தை நீங்கள் தான் முடிச்சு கொடுக்கணும், முக்கியத்துவத்தை கொடுக்கணும். 3வது என்ன பண்ணணும்? ஆலோசனை தரணும். அவங்க இப்படி இப்படி பண்ணுங்க, அப்படி இப்படி பண்ணுங்க. ஆமென். அந்த ஆலோசனை நம்ம கேட்டு நடந்தாதான் அவங்க நல்ல மாதிரி முடிச்சு கொடுப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவங்கள வச்சுட்டு அவங்கள எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சா அவங்க என்ன பண்ணுவாங்க? மதிக்காத. எதுக்கு நான் எதுக்குமா, நீயே பண்ணிக்கோமான்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்களா, போக மாட்டாங்களா? உலகத்தான் ஆகிய நாமளே அப்படிலாம் யோசிக்கும் போது என் தேவனும் இப்போ அதை தான் சொல்ல வர்றாரு. உன் வலது பரிசத்தில் நான் இருக்கணும்னா முதலாவது எனக்கு என்ன முன்னாடி வைக்கணும். அல்லேலூயா. 2வது அவருக்கு அந்த ஸ்தானத்தை, அந்த சுதந்திரம், அந்த பங்கு என்னவோ அதை நம்ம கொடுத்துடணும். ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நீங்க செய்யுங்க, எனக்கு முன்பாக நீங்க போங்க, நான் போறதுக்கு முன்னாடி நீங்க போய் பேசுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தான் எனக்கு செஞ்சு கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாவற்றையும் அவர்கிட்ட கொடுத்துடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 3வது அவருடைய ஆலோசனை கேட்டு நடக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்படி இப்படி பண்ண, அப்படி இப்படி பண்ணணும்னு சொல்றதை நம்ம கேட்டாதான் அவர் நமது வலது பரிசத்தில் இருந்து நம்மளுக்கு அசைக்கப்பட மாட்டோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் என் பக்கத்தில் இருப்பார், என் தேவன் என் வலது பரிசத்தில் இருக்க போகிறார். ஆமென். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்? முதலாவது அவரை முன்பாக வைக்கணும். 2வது அவருக்கு பங்கு என்னவோ அதை நம்ம கொடுத்துடணும். ஹல்லேலூயா. பங்கு மீன்ஸ் அவருக்கு என்ன செய்யணும், இதெல்லாம் இருக்கு ஆண்டவரே. இன்னைக்கு போனவொன்னு ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதத்தில் இதெல்லாம் நோக்கி இருக்கு, இதெல்லாம் இருக்கு. முதல் காரியம் அவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. இந்த லேண்டுக்காக ஜெபிக்கிறோம், இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோம், இந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கிறோம், இந்த போராட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். இதுக்கு மேல நான் முக்கியமான வார்த்தை, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர். நீங்க அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா கம்முன்னு ஜெபம் பண்றது தான் உங்க வேலையா இருக்கணும் இந்த மாதத்துல. ஆமென். நான் அதை தான் சொல்ல வரேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அது எனக்கா இருந்தாலும் இதுவரை நம்ம மாம்சகத்துல போராடி இருக்கலாம், நம்ம எல்லா வித காரியத்திலும் போராடி இருக்கலாம். இந்த நாளில ஆண்டவர் உங்களுக்கும் அடியனுக்கும் கொடுக்கிறதான ஒரு காரியம் அவருக்கு சுதந்திரமாய் கொடுக்க போறோம். ஆமென். எதை செஞ்சாலும் ஆண்டவர் நீங்க முடிவெடுங்க. எதுனால, நன்மையினாலும் சரி தீமையினாலும் சரி, நீங்க பார்த்து செய்யுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க செய்யுங்க. நாங்க சும்மா இருக்க போறோம், ஜெபிக்க போறோம். நீங்க எனக்கு செஞ்சு கொடுங்க. ஆமென். அவருக்கு சுதந்திரமா கொடுக்க போறோம். ஆமென். ஹல்லேலூயா.
மூன்றாவது காரியம், எனக்கு ஆலோசனை கட்டளையிடுங்க. நீங்க ஆலோசனை மட்டும் கொடுங்க, நான் அதன் பிரகாரமாக நான் துதிக்க போகிறேன். எனக்கு நீங்க அசைக்கப்படாத வாழ்க்கையை கொடுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவன் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உங்களுடைய வலது கைகளை அந்த 8ஆம் வசனத்தின் மேலே வைத்து, அவர் என் வலது பரிசுத்தில் இருக்கிறபடினாலே நான் இந்த மாதத்தில் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? சபை விசுவாச பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. இந்த மாதத்தில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் இந்த மாதம் முழுவதும், இந்த மாதத்தின் துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் தேவன் நம்மளுடைய வலது பரிசுத்தில் இருந்து எல்லா காரியத்திலிருந்து தேவன் நம்மளுக்கு அசைக்கப்படாத வாழ்க்கை தேவன் கட்டளையிடும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்படுதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் அன்றைய கால வேளையில இந்த 2025ஆம் வருஷத்தின் 11ஆம் மாதத்தின் இந்த முதல் தேதி கால வேளையில அருமையான உடைய பிள்ளைகளும் அடியேனும் உடைய சமூகத்தில் இருக்க வைத்து ஜெபிக்க வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் நீ கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் பாயங்கள் வலத பரிசுத்தில் நீங்கள் இருக்கிறபடினாலே நாங்கள் இந்த மாதத்தில் அசைக்கப்படாத வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை பாராட்டுங்க. அதுக்கு எங்களுக்கு ஆண்டவரே முன்பாக உண்மை வைக்கவும், ஆண்டவரே உமக்கு பங்கு கொடுக்கவும், ஆண்டவரே உம்முடைய ஆலோசனை கேட்டு நடக்கவும் நீங்கள் கிருபை பாராட்டு. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் தேவையில்லை சந்திங்க. ஜெபித்த ஜபங்களை விண்ணப்பங்களை நீர் அங்கீகரித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் நீர் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே சாட்சியோடு நிற்க கிருபை பாராட்டு. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுங்க. சிறிய முதல் பெரிய முறை ஆசீர்வதிப்பீராக. சந்திங்க. இந்த மாதம் முழுவதும் எல்லாவித ஆசீர்வாதத்திலும் பிள்ளைகளை நிரப்புவீராக. சாட்சியோடு நிறுத்துங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசிரியை வர தரப்பட்ட மக்கள் மேலே பேசுங்க. நீரே கொண்டு வாங்க. மீ பிரேசின் முடிஞ்ச போல நல்ல பிதாவே சேர்ந்து சொல்லுவோமா? என் முழுமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. நாத்துமாவே கர்த்தரை கத்த செய்த சகல உபகாரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் சதா காலம் இந்த மாதம் முழுவதும் அசைக்கப்படாமல் பாதுகாத்து வழி நடத்துவீராக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க.